அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களின் உண்மையான இயக்கமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மறைந்தாலும் பொன்மலர் செம்மலாக, இதே தெய்வமாக, எழுச்சி நாயகராக, இரத்தத்தின் இரத்தமான நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும். வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே மாற்றி அமைப்பதற்குரிய பங்களிப்பாக அனைத்து மக்களுக்குரிய வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்குரிய அத்தியாயமாக நம் ஒவ்வொரு துறைக்குரிய பங்களிப்பாக நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 234 தொகுதிகளும் வெற்றி பெற்று முழுமையான நம்மளுடைய ஆட்சி அமைப்பை ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகள் முழுமைப்படுத்தப்படும். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே முழுமையாக தீர்க்கப்படும். அதிலும் ஜவுளித்துறைக்குரிய அனைத்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே முறையாக ஒரு யூனியன் கமிஷனாக ஏற்படுத்தி நம்மளுடைய சட்டமன்றத்தில் நம்மளுடைய தலைமை ஏற்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடி ஐயாவுடைய தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படும். மற்றும் மக்களுக்குரிய அனைத்து பிரச்சனையுமே நேரடியான நம்மளுடைய சட்டமன்றத்தில் பேசுவதற்குரிய பங்களிப்பு முழுமைப்படுத்தி தரப்படும். விவசாய மக்களுடைய மேம்பாடு கண்டிப்பாக அங்கீகரித்து அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் முழுமையாக நிறைவேற்றி தரப்படும். நுட்ப ஆலைகளுக்குரிய பிரச்சனைகள் அனைத்துமே முழுமையாக தீர்க்கப்படும். இன்றைக்கு ஒவ்வொரு நுட்ப ஆலைகளாக அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சு உற்பத்திக்குரிய மேம்பாடு இல்லாமல் பஞ்சு உற்பத்திக்குரிய இலக்கு மேம்படுத்தி விவசாய மக்களுடைய வாழ்வாதாரமும் நம்மளுடைய பஞ்சு உற்பத்திக்குரிய தொழிற்சாலைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமைப்படுத்தி தரப்படும். அது மட்டுமில்லை, நம்மளுடைய கோவை மாவட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு